கொச்சி விமான நிலையத்திற்கு வந்துள்ள அந்த 31 உடல்களுக்கும் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அந்தந்த மாநில பிரதிநிதிகள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத் நாட்டில் மங்காஃப் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சிறப்பு ராணுவ விமானம் மூலமாக கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தில் மட்டும் 24 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் அவர்களது உடல்களுக்கு அந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு சார்பில் உயிரிழந்தவர்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் அதன் பின்னர் அவர்களது உடல்கள் ஆம்புலன்ஸில் அந்தந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஈடுபட்டிருக்கின்றன. இந்த 31 உடல்களில் 24 உடல்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தது, 7 உடல்கள் தமிழகத்திற்கும் ஒரே ஒரு உடல் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த உடலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 45 உடல்கள் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் 31 உடல்கள் அடையாளம் காணப்பட்ட உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மீதியுள்ள உடல்கள் அடுத்த விமானத்தில் கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 31 உடல்களும் அந்தந்த பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டு அமரர் பெட்டிகளுக்குள் வைக்கப்பட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக அரசு தரப்பில் அமைச்சர்கள் மற்றும் உறவினர்கள் அதிகாரிகள் அந்த மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் உறவினர்களுக்கு ஆறுதல் செலுத்தக்கூடிய அந்த துயரமான சோகமான காட்சியை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 தமிழர்களின் உடல்களும் இதில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் கோவிந்தன் மற்றும் கடலூரைச் சேர்ந்த சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் உடல்களுக்கு செஞ்சி மஸ்தான் அங்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். திண்டிவனத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தூத்துக்குடியைச் சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பன் ராமு, திருச்சியைச் சேர்ந்த ராஜு யமனேசன், பேராவூரணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் ஆகியோரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 31 பேரின் உடல்களுக்கும் சர்வ மத பிரார்த்தனையுடன் அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய அந்த காட்சி தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ மத பிரார்த்தனையுடன் அஞ்சலி நிறைவடைந்தவுடன் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த உறவினர்களுக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலமாக அந்த மாநில அமைச்சர்களே அந்த உடல்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 31 உடல்களும் இன்னும் சற்று நேரத்தில் அவரவர்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த 31 பெட்டிகளும் அந்த உடல்கள் உள்ள அந்த பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உறவினர்களும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் அந்த மாநில அமைச்சர்கள் மற்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான், கர்நாடக மாநில அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உள்ளிட்டோர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உறவினர்களும் அந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிரிழந்தோர் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் அந்த உடல்கள் அனைத்தும் அவர்களிடம் அந்த உறவினர்களின் இல்லங்களுக்கு சிறப்பு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இதற்காக கொச்சி விமான நிலையத்தில் இன்று காலையிலிருந்தே கேரள மாநிலத்தை சேர்ந்த அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. 31 உடல்களும் இன்னும் சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்படுகிறது. இப்போது சர்வமத பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர், தமிழகத்தைச் சேர்ந்த மாநில அமைச்சர் உள்ளிட்டோரும் இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மலர்கள் மற்றும் ரோஜா பூக்கள் உள்ளிட்டவற்றுடன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை அந்த மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் செய்யும் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 31 பெட்டிகளுக்கும் உடல்கள் உள்ள அந்த பெட்டிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சர்வமத பிரார்த்தனையுடன் இந்த அஞ்சலியை கொச்சி விமான நிலையத்தில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் அந்தந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் அந்தந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன.